Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கடலூர் மாவட்டம் புவனகிரி பின்னலூர் கிராம முரட்டுவாய்க்கால் பகுதி கடந்த 4ஆம் தேதி பின்னலூர் கிராமத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணனின் மகனும் ஓட்டுநருமான பாபு மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். இது தொடர்பாக புவனகிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணையில் ஈடுபட்டனர். அப்போதுதான் அதிர்ச்சிகரமான பின்னணி வெளியாக ஆரம்பித்துள்ளது. சேத்தியாத்தோப்பு அருகேயுள்ள மஞ்சக்கொள்ளை கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ் பாபுவை கால்வாயில் தள்ளிவிட்டது தெரிய வந்தது. உண்மையை சொல்லுங்க, என்ன நடந்தது? பாபுவுக்கும் உங்களுக்கும் என்ன முன்விரோதம் என கொக்கி போட்டது போலீஸ். ஒரு கட்டத்தில் உண்மையை சொல்ல ஆரம்பித்துள்ளார் செல்வராஜ். அதாவது தனது விளைநிலத்தில் வீடு கட்டி வசித்து வந்துள்ளார் செல்வராஜ். இவரது மகள் இறப்புக்கு முன் பயன்படுத்திய பித்தளை பொருட்கள், சாமி விளக்குகள் உள்ளிட்ட பொருட்கள் அடிக்கடி திருடு போயுள்ளது. மேலும் இறந்த மகளின் புகைப்படத்திற்கு முன்பாக 500 ரூபாய் வைத்திருந்துள்ளார். அந்த பணமும் திருடு போயுள்ளது. இந்த நிலையில்தான் அப்படி ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கிறார் செல்வராஜ். ஆனால் செல்வராஜ் போட்ட திட்டம் தெரியாத அந்த திருட்டு கும்பல் வழக்கம் போல மீண்டும் திருட வந்திருக்கிறது. மறுநாள் காலையில் வந்து செல்வராஜ் பார்த்தபோதுதான் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். அதாவது செல்வராஜ் வைத்திருந்த மின்வேலியில் சிக்கி உயிரிழந்து கிடந்துள்ளார் பாபு. உடனே அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு மின் வயர்களை அகற்றிய செல்வராஜ் பாபுவின் உடலை யாருக்கும் தெரியாமல் கால்வாயில் தள்ளிவிட்டுவிட்டு கேஷுவலாக சென்றுள்ளார். பிரேத பரிசோதனையில் பாபு மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணை செய்த போதுதான் இந்த உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்துதான் செல்வராஜிடம் விசாரணை நடத்தி பின்னணியை கண்டுபிடித்துள்ளது போலீஸ். செல்வராஜை கைது செய்த பிறகுதான் அடுத்த மூவர் சிக்கியுள்ளனர். அதாவது பாபு மட்டுமே அங்கு திருடவில்லை. பாபுவுடன் பிரவீன், செல்வகணபதி, செல்வகாந்தி ஆகியோரும் வந்துள்ளனர். அதாவது பாபு மின்சார வேலையில் சிக்கியதும் அப்படியே விட்டுவிட்டு மூவரும் எஸ்கேப் ஆனதையும் போலீசார் விசாரணையில் கண்டுபிடித்து அவர்களையும் கைது செய்துள்ளனர். ஒரு பெண் இறந்த வீட்டில் அவர் பயன்படுத்திய பொருட்களை திருடச் சென்று அங்கு அமைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.